ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் துருதரா நந்தினிக்கு மஞ்சள் பூச வரதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். துருதரா நந்தினிகிட்ட நம்ம ரெண்டு பேரோட உறவும் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஆண்மகனோட இணைந்திருக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவந்திகா பார்க்குறாங்க. துருதரா பேருக்கு தான் நம்ம மனைவிகள், நான் உன்னைய சகோதரியா தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் எடுத்து பூச ஆரம்பிக்கிறாங்க. அவந்திகாவும் பார்க்குறாங்க. நந்தனோட முதல் மனைவி சந்தோஷப்படுறாங்க. ஹெலனோ அம்மாவும் சந்தோஷமா பார்க்குறாங்க. நந்தினிக்கு மஞ்சள் பூசிட்டு பயம் வேண்டாம், இதனால உன்னோட முகம் ரொம்ப பிரகாசமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமான மஞ்சள் பூசுறாங்க. பூசி முடிச்சுட்டு ஹெல்னாவை நீங்களும் வாங்க வந்து மஞ்சள் பூசி விடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஹெல்னாவும் நந்தினிக்கு மஞ்சள் பூச போறாங்க. அந்த நேரத்துல ஹெல்னாவை தடுத்து நிறுத்துறாங்க அவங்க அம்மா. இதுக்காக என்னை தடுத்து நிறுத்துறீங்க, நானும் மஞ்சள் பூசுறேன், நீ நந்தினிக்கு மஞ்சள் பூசக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதுக்காக, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான பதிலை காலம் சொல்லும், அதனால நீ அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஹெல்னாமா சொல்லிட்டு, நீ அங்க பாரு துருதரா எவ்வளவு அழகா மஞ்சள் பூசுறா அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்னாவும் புரியாமையே அவங்க அம்மாவை பாக்குறாங்க. துருதராவும் நந்தினிக்கு நலுங்கு வச்சுட்டே இருக்காங்க. நந்தினிக்கு முகம் ஃபுல்லா மஞ்சளை தடவி முடிச்ச உடனே ஹெல்னாமா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, முகத்துல பூசி இருக்கிறது மஞ்சள் இல்ல, மருமகனுக்கு நீ கொடுத்த நஞ்சு தான் அது அப்படிங்கிறாங்க. அடுத்த காட்சியில ஹெல்னாமா தனி தொட்டிக்கு பக்கத்துல உட்காந்துருக்கிறது காட்டுறாங்க. எனக்கு தனிமை வேணும்னு சொன்ன உடனே எல்லா பணிப்பெண்களும் போறாங்க. அவங்க குளிக்க போற நேரத்துல சத்தம் கேட்ட உடனே திரும்பி பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு தான் நந்தினி அந்த இடத்துக்கு வந்து நந்தினி அந்த மோதிரத்துல நஞ்சு ஒளிச்சு வச்சிருந்ததும் அவங்க போட்டிருந்த திட்டம் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அந்த காட்சியில நந்தினியும் நந்தனோட முதல் மனைவியும் போன உடனே என்னோட மருமகனுக்கே நீ நஞ்சு கொடுக்க போறியா அப்படின்னு ஹெல்னாவோட அம்மா ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நந்தினிக்கு நலுங்கு வைக்கிற இடத்துல இருக்கிற காட்சியும் காட்டுறாங்க. ஹெல்னா அம்மா விநாயகர்கிட்ட உளுந்து கும்பிட்ட காட்சியை காட்டுறாங்க. அங்க நந்தினி தரப்புல இருந்து கொடுத்த மஞ்சளை மாத்தி வைக்கிறதையும் காட்டுறாங்க. அடுத்த காட்சியில நந்தினிக்கு மஞ்சள் தடவர காட்சி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த நஞ்சோட வேலையை காட்டிரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு துருதரா மஞ்சள் எல்லாம் பூசி முடிச்சுட்டு நந்தனோட முதல் மனைவி பக்கத்துல நிக்கிறாங்க. நந்தனோட முதல் மனைவி மாப்பிள்ளைக்கு நலுங்கு வச்சாச்சா அப்படின்னு கேட்கறாங்க. துருதராவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல ஹெல்னா அம்மா உங்களோட பணி முடிஞ்சிருச்சு போறோம் அப்படிங்கிறாங்க. இத வித்தியாசமா பாக்குறாங்க ஹெல்னா. துருதராவும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இடத்துல உட்கார்ந்து இருந்த நந்தினி அந்த நேரத்துல மனசுக்குள்ள விரைவிலையா அந்த மஞ்சள் அதோட பலனை காட்டும், நீண்டாமலேயே உன்னோட உடம்பு பஸ்மம் ஆகும் அப்படின்னு நந்தினி அவங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. சந்திரன் வர்றதை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. சந்திரன் வேகமா வந்து நந்தினியை கூப்பிட்டு போறாரு. அவந்திகா உடனே நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கட்டி ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு, இந்த செயல் ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடுன்னு நான் சொன்னேன், ஆனா நீங்க யாருமே கேட்கல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நந்தனோட முதல் மனைவியும் பயப்படுறாங்க. அடுத்த காட்சியில துருதரா வேகமா சந்திரான்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சந்திரா கேட்ட உடனே கை எரியுது, ஏதோ ஒண்ணு சரி பண்ணு அப்படிங்கிறாங்க துருதரா. சந்திரன் இது அதிர்ச்சியை பாக்குறாரு. அந்த இடத்துக்கு வந்த சாணக்கியர், இது ஏதோ நஞ்சோட வேலையா இருக்கும் போல இருக்கே, மருந்து உடனே நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட அந்த மருந்து வாங்கி கையில சந்திரனை பூச சொல்றாரு. சந்திரன் இதை பண்ணிட்டு இருக்கிற போதே துருதராவும் கையில இப்படி ஆனது காரணம் என்ன, எப்படி ஆச்சு அப்படின்னு சாணக்கியர் கேட்கிறாரு. துருதராவும் தெரியல, நான் சந்திரனுக்கு மஞ்சள் பூசின உடனே நந்தினிக்கு போய் மஞ்சள் பூசினேன், பூசினதுக்கு அப்புறமேட்டு தான் இப்படி ஆச்சுன்னு சொன்ன உடனே சாணக்கியரும் நந்தினிட்ட இருந்து வந்த மஞ்சளை தான் நான் பரிசோதிச்சேன், ஆனா இங்கிருந்து போன மஞ்சளை நான் எதுவும் பரிசோதிக்கல, நந்தினிக்கு போன மஞ்சள்ல நஞ்சு கலந்துருக்கா அப்படின்னு சாணக்கியர் சொன்ன உடனே என் கையில லேசா நஞ்சு பட்டதுக்கே இப்படின்னா நந்தினியோட முகம் ஃபுல்லா நான் மஞ்சள் தடவி இருக்கேன், அவளுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு துருதரா சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரனும் பதட்டமாயி சாணக்கியர் கையில இருக்கிற மருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாரு. அடுத்த காட்சியில நந்தினியை கூப்பிட்டு போற காட்சி காட்டுறாங்க. நந்தினிய கூப்பிட்டு போய் தண்ணீர் தொட்டியில போட்டு அவன் மேல இருந்த மஞ்சள் எல்லாத்தையும் அழிச்சு விடுறாரு. நந்தினியும் அதை புரிஞ்சுக்காம தப்பா எடுத்துக்கிட்டு வேண்டாம்னு சொல்றாங்க. மீதி இருக்கிற எல்லா மஞ்சளையும் அழிச்சு விட்டு நந்தினி உடம்புல அந்த மரத்தை பூசி விடுறாரு சந்திரன். நந்தினி சந்திரன் தள்ளி விட்டு, ஒரு அரசனா இருந்து இவ்வளவு கேவலமா நீ நடந்துக்கிறிய அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அதையும் கேட்காம அதன் தொடர்ந்து அந்த மஞ்சள் எல்லாமே கலைச்சு விட்டு அந்த மருந்தை தடவி விட்டுறாரு. மருந்தை தடவி விட்டு சந்திரன் அந்த இடத்து விட்டு போறாரு. போன உடனே அவந்திகாவும் நந்தனோட முதல் மனைவியும் அந்த இடத்துக்கு வராங்க. அடுத்த காட்சியில நந்தினி சந்திரன் தன்னை தூக்கிட்டு போய் அந்த மஞ்சள் எல்லாம் அழிச்சதையும் நினைச்சிட்டு இருக்காங்க. நந்தினி சந்திரன் எப்படி உயிரோட தப்பிச்சான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த சந்திரன், நான் எப்படி உயிர் பழைச்சேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தினியும் திரும்பி பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.